டேய் உங்க ஆஜிக்கு அளவிலியாடா அப்படின்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்னு வரும்ல, அந்த டெம்ப்ளேட்டுக்கு பர்ஃபெக்ட்டான ஆள் அப்படின்னா அது இந்த பெத்தி தான். உங்க ஆஜிக்கு ஒரு அளவிலியாடா? நாய் வெறி புடிச்சு சுத்திட்டு இருக்காங்க அந்த படத்துல. பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிற நீங்க, பொம்பளை தெரிஞ்சுக்கிற நீங்க பெண்ணு ஒளந்திரம் பாத்துக்க. இந்த ஜான்விக் அப்புறம் லவ் பண்றதுல இருந்து வர்ணிக்கிறதுல இருந்து எல்லாமே காஜியோட பண்ணிட்டு இருக்கான். கொல்ல மொத்தத்தையும் காமிக்காலா சொல்லுதாலா ஒன்னும் புரியல. என்னடா லூஸ் மாதிரி வகையா இருக்க. ஒரு தடவை இவளை எப்படியாச்சும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி கிளாப் பண்ணி டபுள் மீனிங்ல ஒரு மேனரிசம் ஒன்னு பண்றான். ஒரு வாட்டி முடிச்சிடணும். ஏய் என்னடா இந்த அளவுக்கு மோசமா எடுத்து வச்சிருக்கீங்க? என்னடா கொடூரமா இருக்கு. அப்புறம் இந்த படத்துல வர ஜிகிரி அப்படின்ற இந்த சாங்கை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து விட்டுருந்தாங்களே, அப்ப கூட நம்ம இந்த டான்ஸை வச்சு எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்கு இந்த ஸ்டெப்பை போட்டிருக்கான் அப்படின்னா, அந்த பொண்ணை நினைச்சு அப்படியே அந்த கிளாப் ஒண்ணு பண்ணான்னு தெரியுங்களா, டபுள் மீனிங்ல அந்த கிளாப்பை பண்ணி நாய்க்கு மூடு வந்த மாதிரி வந்து நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க டான்ஸ்ல. இதுக்குதான் இந்த டான்ஸே ஆடி இருக்கான். சார் இவனை என்ன பண்ண சார்? ஒரு பொண்ணை எப்படி எல்லாம் காட்டக்கூடாதோ அந்த மாதிரி எல்லாம் காட்டியிருக்கானுங்க. ஒரு பொண்ணை எப்படி எல்லாம் லவ் பண்ண கூடாதோ அப்படி எல்லாம் லவ் பண்ணி வச்சிருக்கானுங்க. அப்புறம் நம்ம ஊரு சார்பட்டா பரம்பரை, கர்ணன், பைசன், ஹாலிவுட்ல கராத்தே கிட்டு, ஸ்காலின் ஸ்கார்சஸ் இதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி 3 கேம் மிக்ஸில போட்டு அரைச்சு நமக்கு கொடுத்துருக்கானுங்க. இந்த கேடு கட்ட படத்தை ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்க. பிரகலைகள் ஆரம்பம். அப்புறம் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நமக்கு எடிட்டர் வந்து கிடைக்கல. இப்போ எடிட்டர் வந்து கிடைச்சிட்டாரு. இனிமே ரெகுலரா லாங் வீடியோ வரும் நான் சொல்லிக்கிறேன். பார்க்கலாம். அதான் பலசா சொல்லிட்டு இருக்கேன், இனிமே கண்டிப்பா ரெகுலரா வரும். நோ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. சரி இப்போ நம்ம ரோஸ்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆரம்பிக்கலாமா? படத்தோட ஸ்டார்டிங்ல ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிட்ட சார் இந்தியா வந்து 2 மெடல் வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி இவன் வந்து சொல்றான். சிரிக்கிற நீ வெக்கமா இல்ல, மூடிட்டு உட்கார்ற அப்படின்னு சொல்லி அது கிழட்டு பையன் உன்னை பார்த்து சொல்ல, சிரிக்கிற நீ வெக்கமா இல்ல? அவனும் உட்காந்துறான். இப்ப ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து 130 கோடி மக்கள் வாழுற இந்த நாட்டுல வெறும் 2 மெடல் தானாயா அப்படின்னு சொல்லி கண்ட மேனிக்கு அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு திட்டிட்டு இருக்காப்ல. நாதாடி பாடே எச்சக்கால முண்டமே உனக்கு என்னடா வந்தது? நீ பேசுறது உட்காத ஒளி உனக்கு இது கடைசி எச்சரிக்கை. குறிப்பா இவனை தனியா கூப்பிட்டு சோத்த தான் திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியாடா அப்படின்னு சொல்லி கண்டமணி திட்டி அமிச்சிடுறான். நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? இவனை வந்து திட்டு வாங்கிட்டு கார்ல வந்து உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டு அப்படியே போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது கூட்டமா வந்து கிரவுண்டுக்கு ப்ளே பண்ண நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்கான். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்னடா அது அதிசயம் சொல்லி என்னதான் கேம் விளையாடுறாங்க அப்படி சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி இவனை வந்து அந்த கிரவுண்டுக்கு வந்து போறான். அப்போ அங்க கிரிக்கெட் விளையாட வந்த ஒரு பையன் வந்து என்னோட ஃபேவரட் பிளேயர் பெத்தி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். என் ஃபேவரட் கிரிக்கெட்டர் பெத்தி சார். அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல குஸ்தி விளையாடிட்டு இருக்காங்க. என்னோட ஃபேவரட் பிளேயரும் வந்து பெத்தி தான் சார் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்றான். என் ஃபேவரட் ரெஸ்லர் பெத்தி சார். அதே மாதிரி அதுக்கு அப்புறம் வந்து ரன்னிங் ரேஸ் நடந்துட்டு இருக்கு. அங்க என்னோட ஃபேவரட் பிளேயர் பெத்தின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றான். அதே மாதிரி பக்கத்துல ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஒரு பையன் வந்து என்னோட ஃபேவரட் பிளேயரும் பெத்தி தான் சார்னு சொல்றான். என் ஃபேவரட் பிளேயர் பெத்தி. டேய் அவன் அந்த படத்துல ஃபுட்பாலே விளையாட மாட்டான்டா. எப்பறா ஃபேவரட் பிளேயர் சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்ல. டேய் ஒருவேளை வந்து காசு கொடுத்து எல்லாரும் சொல்ல இருப்பானோ? பாட்டி காசு வாங்கிட்டாங்க பாட்டி. காசு போய்ட்ட பாட்டி. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பெத்தி பெத்தின்னு சொன்னனால ஷாக் ஆகி போய் ஒரு இடத்துல இவன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ அந்த பெத்திக்கு பில்டப் கொடுக்கிறதுக்குனே ஒருத்தன் வராங்க. எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? வந்து சார் நீங்க உட்கார்ந்து இருக்க கல்லு பேர் கூட பெத்தி தான் சார். ஆமா இந்த கல்லு பக்கத்துல இருக்கிற பாத்ரூம் டிரைனேஜ் குழி எல்லாமே பெத்தின்னு சொல்லுங்கடா. இருக்குறாங்க போல. ஆமா சார், பெத்தி சிஸ் அடிச்சதுல பந்துங்க விழுந்ததுல அவங்க அம்மா இந்த பேர் வச்சோம். யோ இந்த கிரவுண்ட்ல இருந்து அடிச்சா இங்க தானயா பால் வந்து விழும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, சார் அவன் அடிச்சது இந்த கிரவுண்ட் இல்ல சார், அந்த கிரவுண்ட் அப்படி இழுத்து அந்த பால் 3-4 கிலோமீட்டர் தள்ளி வந்து இந்த கல்லு மேல வந்து இந்த பால் விழுந்துச்சான். டேய் அந்த பால் விழும்போது இங்க யாருமே இல்லையாடா? எப்பறா கரெக்டா அந்த கல்லு மேல விழுந்துன்னு சொல்றீங்க? இதுலயே தெரியுது இவன் புருடா விட்டுட்டு இருக்கான்னு. பெரிய மனுஷனா நீ பீக்காரி பயல எந்திரச்சு போய் கிரவுண்ட தாண்டி 6 அடிக்கிற கிறிஸ்கேல் கூட இவ்வளவு தூரம் 6 அடிக்க மாட்டாரா டேய்? இன்னும் என்னென்னமோ அந்த பெத்திக்கு வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை காசு கொடுத்து வர்றவங்க போறவங்கிட்ட என்ன பத்தி பில்டப் பண்ணி சொல்றான்னு சொல்லி அந்த பெத்தி சொல்லிருப்பானோ இவனுக்கு. பெத்தி கோயில்ல இருக்க கடவுள் இல்ல சார், கிரவுண்ட்ல இருக்க கடவுள். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. சரி யார் அவன் என்னென்னமோ சொல்றீங்க? எல்லா கேமுமே ஒருத்தனா ஆடி இருக்கான்னு சொல்றீங்க. யார் அவன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கான். ஒரு லூசு குதி ப்ரோ, அவரை பத்தி இத வந்து நீங்க சென்சார் இல்லாம போடுறீங்க. டேய் அவன் அந்த படத்துல வந்து குஸ்தி விளையாடி செமி ஃபைனல் வரைக்கும் போய் சில்வர் மெடல் வந்து வின் பண்ணுவான். அது இல்லாம இந்தியாவுக்கு அந்த ரன்னிங் ரேஸ்ல வந்து கோல்டு மெடல் வின் பண்ணுவான். இது ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். உனக்கு எப்பறா தெரியாம போச்சு?
இதுல வேற நீ வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் டீம்ல வந்து கேம் செலக்டரா வந்து இருக்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. பெத்தி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கார்ல போக கூடாது, கால் வலிக்க நடந்து போகணும் அப்படின்னு சொல்லி முட்டாத்தனமா அவன் சொல்ல, இவனும் வந்து ஓகே நானும் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டான். இந்த விஜயநகரத்து மண்ணுல அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா, அவன் நிறுத்துறான் லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறான் நிறுத்துற அவனை. இந்த நாய் வேணும்னே அந்த பெத்தியை வச்சு பில்டப் பண்ணி புழுகணும்ன்றதுக்காக வேணும்னே நடக்க வச்சு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த படத்துல வந்து அந்த இடத்துக்கு ட்ரெயின்லயே போலாம். சாம்பார் அப்ப எனக்கு இப்ப பிளாஷ்பேக், ஊருக்குள்ள கிரிக்கெட் போட்டி நடந்துட்டு இருக்கு. டேய் என்னடா அக்கல புடிச்சு நக்கிட்டு இருக்க, என்னடா மேனரிசம் இது? ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. இப்ப அந்த பெத்தி பாயலோட கிரிக்கெட் ஷாட்ஸ் எல்லாம் பாருங்களேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? கிரவுண்டுக்குள்ள கிரிக்கெட் ஆடுறானா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஓ குரலி வித்தையா? ஆர்டிக் பாண்டியா அந்த பின்னாடி 6 அடிப்பார்ல, அத அப்படி காப்பி பண்ணிருக்கானுங்க. ஒரு யூட்டர்னை போட்டு பின்னாடி திரும்பி எல்லாம் 6 அடிச்சிட்டு இருக்கான். டேய் ஏபடி கூட இப்படி எல்லாம் 6 அடிக்க மாட்டாரா? டேய் என்னடா இதெல்லாம் என்ன எழவி அது? அநியாயத்துக்கு கிராபிக்ஸ்ல பால் பட்டு போற மாதிரி 6 போற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லி என்னென்னமோ ஷாட்ஸ் எல்லாம் ஆடி வச்சிருக்கானுங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. இப்ப அந்த படத்தோட ஒரு கோர் ஸ்டோரியே வந்து ஒரு லாஜிக் மிஸ்டேக் தான். என்னன்னா இப்ப ஹீரோ வந்து ஒரு மலையடிவாரத்துல வந்து ஒரு கிராமத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காப்ல. கிட்டத்தட்ட ஒரு 450 வீடு இருக்கான், ஒரு 1500 பேர் கிட்ட அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களா. இவங்க ஊருக்கு கீழே டவுன்ல இருந்து மேல போகணும்னாலே 2-3 நாள் ஆகுமா. இந்த மாதிரி மலை, காடு, அருவி, ஏரி, குளம் அப்படி சொல்லி எல்லாமே கடந்துதான் வந்து போகணுமா. இதுல அந்த மலை மேல ஒரு ட்ரெயின் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அந்த ட்ரெயினை வந்து நிறுத்துங்க அப்படி சொல்லி ஒரு கிழவன் வந்து ஒரு சிவப்பு கொடியை காட்டி ஆடிட்டு இருக்கான். யாரா அந்த கிழவன் பார்த்தா நம்ம ஜகவதி பாபு. யாரா அது? என்ன மச்சான் நல்லா இருக்கீங்களா? நீயும் வந்துட்டியா? இன்னும் ஆளடியாலுமே தெரியாத மாதிரி இருக்க. கார்பரேட் வில்லனா வந்து நீ காமெடி பண்ணதுக்கு இது எவ்வளவு பரவாயில்லையானா. இப்ப அந்த ட்ரெயினை ஓட்டுறவங்க வந்து இவன் பல வருஷமா இப்படிதான் என் கொடியை காட்டிட்டு இருக்கான், இங்கெல்லாம் நிறுத்தக்கூடாது அப்படி சொல்லி போயிடறானுங்க. இப்ப இந்த இடத்துல வந்து ட்ரெயினை நிறுத்தினா மக்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி வந்து சீக்கிரமா அந்த கீழே வந்து போயிடலாம், 2 நாள் மேலே ஏறி வந்து போக வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த ஜகவதி பாபு வந்து போராடிட்டு இருக்காப்ல. இதுக்கு வந்து கலெக்டர் ஆபீஸ் இந்த மாதிரி எல்லா ஆபீஸ்க்கும் போய் மனு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காப்ல. இப்ப எனக்கு ஒண்ணு புரியல, ஃபர்ஸ்ட் இந்த மக்கள் எல்லாம் எதுக்கு இந்த மலையடிவாரத்துல வந்து இருக்கணும்? அப்படி இருந்தாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல் இருக்கணும்ல, ஏதாச்சும் ஒரு ஆதாயம் இருக்கணும். இந்த இடத்துல தான் அவங்க வாழ்றதுக்கான சூழலே இங்கதான் இருக்கு, இங்க வாழ்ந்தாதான் அவங்களால வாழவே முடியும் அப்படின்னு இருந்தா கூட அவங்க இங்க வாழலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதிரி மீன் பிடிக்கிறவங்க வந்து கடற்கரை ஓரத்துல இருந்தாதான் அவங்க வாழ முடியும், அந்த மாதிரி வந்து சொல்லலாம். இவனுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. என்னன்னா இங்க இருக்கிற பாதி பேர், அதாவது 3/4 பேர் வந்து கீழே வந்து ஒரு சர்க்கரை ஆலையில தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அங்கதான் எல்லாருமே இருப்பாங்க. மாசத்துக்கு ஒரு 2 டைம் தான் வந்துட்டு போவாங்க. அதுவும் 2 நாள் 3 நாள் அந்த டிராவல் பண்ணி அந்த மலை எல்லாம் ஏறி. அப்புறம் எதுக்குடா இங்க வாழணும்? நீங்க எல்லாருமே கீழே தான் வேலை செய்யறீங்க. இங்க ஒண்ணுமே இல்லைங்க, வந்துட்டு போறதுக்கு எதுக்கு இங்க வந்து தங்கணும்? எந்த பயனும் இல்ல. கீழே எல்லாரும் ஷிஃப்ட் ஆகி போயிடலாமே. ஒண்ணு இந்த இடத்துல அவங்க எல்லாம் இருக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒண்ணு காமிச்சிருக்கணும். முக்கியமா இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கு, இவங்க இதெல்லாம் பண்ணி தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு காமிச்சிருக்கணும். அப்படி எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க இந்த படத்துல. சொல்ல போனா இங்க ட்ரெயினை நிறுத்த நீங்க வந்து மனு கொடுத்துருக்க கூடாது. எங்களுக்கு ஒரு கீழே வந்து டவுன்ல ஒரு இடம் கொடுங்க, வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்லி தான் மனு கொடுத்துருக்கணும். முட்டா பசங்களா டேய், முட்டா பையல சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பையல சார். ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த படத்துல வந்து எமர்ஜென்சி கூட இந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் வந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. கிட்டத்தட்ட ஒருத்தன் உடம்பு முடியல சாக போறான்னா கூட வந்து இங்க இருந்து கீழே போறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகுமா. இன்னொன்னு இங்க ஒரு மலை சரிவெல்லாம் அடிக்கடி வருமா, அதுல ஒரு பையன் செத்துடுவான். இன்னொன்னு ஒருத்தன் வந்து அவன் பையனுக்கு வந்து ஸ்லேட்ல வந்து 4 வேர்ட்ஸ் வந்து எழுதிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பையன் கிட்ட கொடுத்து இதை படிச்சுக்கப்பா, அடுத்த டைம் வரும்போது இன்னொரு 4 வேர்ட்ஸ் வந்து எழுதிட்டு வரேன், நீ படிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் அதுக்கு நீங்க கீழேயே போயிடலாமாடா இப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு? ஆமா, இப்படி எதுக்குமே யூஸ் இல்லாத இடத்துல எதுக்குடா இருக்கீங்க? படத்தோட மெயின் கருவே வந்து பெரிய லாஜிக் மிஸ்டேக் தான். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இப்ப ஹீரோவோட கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா காரி துப்புவீங்க, அந்த அளவுக்கு கேவலமா இருப்பான். இவன் வயசுக்கு வந்துட்டானா, அதனால அவங்க அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி கொடு, ரொம்ப நாளா வந்து காஞ்சி போய் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லிட்டரலி இப்படி சொல்றாங்க. நான் வயசுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. இப்ப ஒரு பொண்ணை வந்து பாக்குறதுக்கு போறாங்க. அங்க வந்து அந்த பொண்ணோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, வழியே இல்லாத ஒரு ஊருக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து கரெக்டா தான் சொல்றாரு. வழி தெரியாத ஊர்னா கூட அனுப்பி வைக்கலாம்டே, ஆனா வழியே இல்லாத ஊருக்கு என் மகளை எப்படி அனுப்பி வைக்க சொல்றா சொல்லி? அதுக்கு இந்த ஜகவதி பாபு எழுந்து எங்க மதிப்பு குறைஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி லூஸ் மாதிரி என்னென்னமோ பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஒரு மனுஷனுக்கு மதிப்பு எங்க ஊர்ல பொண்ணுக்கு மதிப்பு குறைவா? ஒரு சம்பந்தமே வேணாம். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? ஏய் அவன் கரெக்டா தான்டா சொல்றான். எப்பறா பொண்ணு நீ அந்த பொண்ணு கொடுத்திருப்பியா அவனுக்கு? கொடுக்க மாட்டேங்க.
நீங்களும் கொடுக்காதீங்க. இப்ப இந்த பெத்திக்கு வந்து வெறி முத்தி போய் பொண்ணா இருந்தா போதும், எந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, அது கெளிவியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கட்டி வைங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கான். ஒன்னா இருந்தா போதும், எவ்வளவு இருந்தாலும் தாலி கட்டுதே. ஏய் கிளவி என்னப்பா எந்திரிச்சு உள்ள போ. நல்லா வெறி பிடிச்சு சுத்திட்டு இருக்கான் இவன். இப்ப அந்த வெறியோட ஒரு பொண்ணை பார்த்தா என்ன ஆகும்? இந்த படத்துல ஜான்வி கபூரோட பேர் வந்து அச்சம்மா. இந்த அச்சம்மாவை பார்த்து ஆபாசமா பேசிட்டு இருக்கான், அந்த பொண்ணோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் வச்சு. பொல்ல மொத்தத்தையும் காமிக்காலா சொல்லுதாலா ஒன்னு புரியல. தூக்குதா நல்ல நொங்கு சீவிர அருவா இருக்கு, அதை வாங்கிட்டு வர வச்சு அப்படி சீ விட்டுறேன். இந்த ஓடிடிலயாச்சும் பரவாயில்ல, அந்த கேமராங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தூரமா வச்சு காமிச்சிருக்காங்க. தியேட்டர் வெர்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா எல்லா பார்ட்ஸும் ஜூம் பண்ணி காட்டியிருக்கானுங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? லிட்டரலி ஒரு பொம்பளை பொறுக்கி ஒரு பொண்ணை பார்த்து என்னெல்லாம் பேசுவான், என்னெல்லாம் நினைப்பான்ற மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அது அப்படியே இந்த சீன்ல வந்து எடுத்திருக்கானுங்க. புள்ளே ஒரு தடையாச்சும் இருக்கு, கட்டி பிடிக்கிறாங்களே. பொறுக்கி நீ ஒரு பொறுக்கிடா. ஒரு விமனை வந்து ஆப்ஜெக்டா காமிச்சு இவளை ஒரு தடவையாச்சும் வந்து கட்டி பிடிக்கணும், ஒரு வாட்டி இவளை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை தூக்கி மேல கிளாப் பண்ணி ஒரு டபுள் மீனிங்ல ஒரு மேனரிசம் பண்றானா. ஒரு வாட்டி விட முடிச்சிடணும்ல. எப்படா இதெல்லாம் ஒரு ஹீரோக்கு இந்த மாதிரி சீன்லாம் வைக்கிறீங்க? பாக்குறவன் எப்படா என்னடா நினைப்பான்? இதெல்லாம் கரெக்ட் தான் போல அப்படின்ற மாதிரி நினைச்சா என்னடா பண்ணுவீங்க? மாட்னாடா மானஸ்த. இன்ட்ரோலே சொன்ன மாதிரி அந்த ஜிகிரி சாங்ல வந்து எதுக்கு அவன் டான்ஸ் ஆடினா அப்படின்னா அது இதுக்கு தான். அந்த நாய்க்கு மூடு வந்த மாதிரி தெருவில் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்குங்களா, அந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு அந்த கிளாப் வந்து டபுள் மீனிங் பண்ணால, அதை தான் அந்த சாங்ல வந்து பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை நினைச்சிட்டு. நீ ஒரு ஆம்பளை பொறுக்கி. ஒரு சாங்ல ஒரு பொண்ணை வந்து ஒரு ஹீரோயின் கேரக்டர் வந்து எப்படிலாம் காமிக்க கூடாதோ அப்படிலாம் காமிச்சிருப்பானுங்க. அந்த பொண்ணு மூஞ்ச தவிர எல்லா பார்ட்ஸும் காமிச்சிருப்பானுங்க. இவன் அதை பார்த்து வளைஞ்சிட்டு போற மாதிரி, காஜின் உச்சத்தில் இருக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பானுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல அந்த அச்சம்மா வந்து அந்த பாவடைய வந்து அட்ஜஸ்ட் பண்றதே ஒரு மேனரிசம்ன்ற மாதிரி இந்த பாட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு லவ் சீன் சாங்லாம் பாத்துருக்கீங்களா? இவனுங்கலாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க? புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. அதுல இந்த ஜான்வி கபூரோட இன்ட்ரோ சீன்லாம் பாத்தீங்கன்னா தாவணியை கலட்டி அந்த கட்டையில கட்டி நெருப்பு வச்சு அந்த கரும்பு தோட்டத்தை வந்து எரிக்கிறாங்களாம். டேய் பின்னாடி ஒருத்த துண்டு கட்டி இருக்கானே, அந்த துண்டை வச்சு கூட அந்த கட்டையில கட்டி எரிச்சிருக்கலாமாடா, எதுக்கு அந்த தாவணியை கலட்டினீங்க? அடங்கொக்காலவனே, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு கலட்டி அப்படியே அந்த பாடி பார்ட்ஸை வந்து ஒவ்வொன்றா காமிச்சு அந்த பொண்ணு வந்து காமிக்கிறாங்களாம். இந்த அளவுக்கு ஒரு கேவலமா ஒரு ஹீரோயினை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி நான் பார்த்தது இல்லடா. இப்போ அந்த பெத்தி வந்து பெரிய குண்டால படுத்துக்கிட்டு ரொம்ப மூடா இருக்கு, சூடா இருக்கு, அந்த அச்சம்மா வந்து ருசி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். உடம்பு ரொம்ப சூடாக்கல, நானும் அச்சம்மா ருசி பார்க்கணும். இப்ப திருட்டுத்தனமா அந்த அச்சம்மா வீட்டுக்கு போய் பவர் கட் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து திருட்டுத்தனமா அந்த பொண்ணோட பர்மிஷனே இல்லாம கிஸ் பண்ணிடுறான். டேய் ஹீரோ கேரக்டர்னு சொல்லிட்டு என்னடா பொம்பளை பொறுக்கி மாதிரி காமிச்சிட்டு இருக்கீங்க? நீ ஒரு பொம்பளை பொறுக்கி. புஷ்பா படத்துல என்னடானா கட்ட கடத்துறவனா ஹீரோன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இங்க பொம்பளை பொறுக்கி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். இப்ப அந்த அச்சம்மாவை பார்த்துட்டு காஜி முத்தி போய் என்னெல்லாம் வர்ணிக்கிறான்னு பாருங்க. நாம வாங்குற காத்ததான் இவ்வளவு வாங்குதால, நாம சாப்பிடுறதா இவ்வளவு சாப்பிடுறதால, நம்மள மாதிரிதான் கொட்டாவி விடுதால, நம்மள மாதிரிதான் வந்து ஆய் போவாளா, நம்மள மாதிரிதான் வந்து புசு விடுவாளான்ற மாதிரி என்னடா பேசிட்டு இருக்காங்க. வெக்கமா இல்ல. அப்படியே மூடு முத்தி போய் அந்த கிளாப் பார் பண்றான் டபுள் மீனிங்ல. டேய் இவனை எவனாச்சும் புடிச்சு ஜெயில போடுங்கடா. டேய் புடிங்க வெறி பிடிச்ச நாய், தூக்கிட்டு போய் தூக்கல போடுங்க சார். கேள்வியே கூட விட மாட்டான் போல இந்த மாதிரி மூட்ல இருந்தானா. காம பிசாசு. இப்ப அந்த பெத்திக்கு வந்து மூடு முத்தி போய் நான் தான் உனக்கு கிஸ் பண்ணேன், கட்டி பிடிச்சேன், தொட்டேன் அப்படின்றத நான் நேரடியா போய் சொல்ல போறேன்ற மாதிரி இவனும் கிளம்புறான். இதே மைண்ட் செட்டோட இருக்கிற ரவுடி கேங் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அச்சம்மாவோட பாவடைய வந்து கலட்டி விட்டு அவளை அவமானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி அவனுங்க நினைக்கிறானுங்க. அந்த கேங்ல இருக்கிற ஒருத்தன் வந்து அந்த அச்சம்மாவோட பாவடைய வந்து கழட்டி விட்டுறான். இத பார்த்த பெத்தி வந்து டேய் என்னடா நான் பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவன் பொறாமப்பட்டு கூடாரத்தை வந்து எடுத்து விட்டுறான். அது வந்து மூடிருச்சு. இந்த ரெண்டு ரவுடி பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த பாவம் அந்த அச்சம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்குங்க. நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவன் கிடையாது. எவன் ஹீரோ எவன் வில்லனே தெரிய மாட்டேங்குதுங்க. இப்ப அந்த அச்சம்மாவோட பாவாடை இல்லாத போட்டோவை நான் எடுத்துட்டேன்னு சொல்லி கத்திட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். 3 போட்டோ சிக்கிடுச்சுனே, அச்சம்மா பாவாடை இல்லாம. அடங்கம்மால. இப்ப அந்த பொம்பளை பொறுக்கி பெத்திக்கும் அந்த ரவுடி கேங்குக்கும் வந்து சண்டை. இப்ப இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், இப்ப எதுக்கு இந்த சண்டை? இவனும் ஒரு பொம்பளை பொறுக்கி தான், இவனுங்க ரவுடி பசங்க தான், ரெண்டு பேரும் ஒரே இன்டென்ஷனோட தான் வந்து அதை பண்ணிருக்கானுங்க. ஒருவேளை பொறாமப்பட்டு நான் பண்ண வேண்டியது நீ ஏன்டா பண்ணேன்னு சொல்லி இவன் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான் போல. அருமாண்டா என் எச்சு துப்புறத விட கேவலமா இருக்கடா. அதுலயும் வாயில டார்ச் லைட் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்டா முட்டா பையில ஏதாச்சும் மாஸ்க் போட்டு வந்து சண்டை போட வேண்டியதுடா. எல்லாம் நம்ம ஆளுங்கடா, ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி.
இப்ப சார்பட்டா பரம்பரையை வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கானுங்க. ரங்கம் வாத்தியாரா இந்த படத்துல வந்து குஸ்தி வாத்தியாரா நம்ம சிவானா வராப்புல கவர் நாயுடு அப்படின்னு சொல்லி. இங்க என்ன நடக்குது? இந்த பெத்தி பைய கிரிக்கெட் விளையாடுறத இவர் வந்து பாத்துட்டு இருக்காருங்க. ஒருத்த சிங்கிள் ஓடி வந்து ஓடாம இருக்கான், அவனை அப்படியே தூக்கி போட்டு இவன் அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கான். ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ இந்த மாதிரி குரல் விதியெல்லாம் பார்த்துட்டு இந்த கவர் நாயுடு வந்து பெத்தி கிட்ட போயிட்டு குஸ்தி கத்து தரேன் வரியால அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காப்ல. குஸ்தி கத்து கொடுக்க வரியாலே யோ கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கவங்க கிட்ட போயிட்டு குஸ்தி கத்து தரேன் வரியான்னு கேட்டுட்டு இருக்க. சம்பந்தமே எல்லாம் எதுக்கு அவனை கூப்பிட்டு இருக்கிற? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். அந்த குஸ்திக்கு சம்பந்தமான ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருந்தா கூட கூப்பிடலாம். அதுக்கு இந்த பெத்தி வந்து கூலி குடு வரேன் அப்படி சொல்லி அந்த கவர் நாயுடு கிட்ட வந்து சொல்ல. கூலி எவ்வளோ? என்னடா கேட்ட? கூலியா? கூவ மூடிட்டு ஃப்ரீயா வரதுன்னா வா, இல்லாட்டி வராத அப்படி சொல்லிட்டு போயிடுறாப்ல. இப்ப அந்த ஜகபதி பாபு வந்து ட்ரெயின் தண்டவாளத்துக்கு பக்கத்துல வந்து கொடியாட்டிட்டு இருந்தாருல, இப்ப தண்டவாளத்துக்கு உள்ளே இறங்கி பைத்தி முத்தி போய் வந்து கொடியாட்டி நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அவனுங்களும் வந்து மாட்டினாண்டா இன்னைக்கு அப்படி சொல்லி அடிச்சு தூக்கிடுறானுங்க. பாவம் கடைசியில சென்டிமெண்டா டயலாக் பேசி செத்துட்டான். இதுல விரக்தியான அந்த ராம் சரவணும் அந்த மக்களும் வந்து தண்டவாளத்தை போட்டு உடைச்சு நெருப்பு வச்சிடறானுங்க. ஐயோ டேய் ஒருத்தன் செத்ததுனால அந்த ட்ரெயின்ல வர எல்லாருமே சாகணும்னு நினைக்கிறீங்களாடா? இது வந்து 90s நடக்கிற ஸ்டோரி. அந்த பக்கம் ட்ரெயின் வந்தா கூட இந்த பக்கம் தண்டவாளம் உடைஞ்சிருக்கா என்னன்னு கூட தெரியாம விட்டா எல்லாரும் செத்துருவாங்கல்ல. பரவாயில்லையே, நல்லா பேசுற, கை கொடு. இத போலீஸ் கண்டுபிடிச்சு அந்த மக்கள் எல்லாம் கூட்டு போய் பொலன்னு போட்டு பொளக்குறானுங்க. இப்ப அந்த ஜகபதி பாபோட பாடியை வந்து முனிசிபாலிட்டி கிட்ட கொடுத்து எரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்ப அந்த மக்கள்ல ஒருத்த வந்து சார் அந்த பாடியாச்சும் கொடுங்க சார், ஊருக்கு போய் நாங்க எரிச்சுக்கிறோம், பாடியை கொடுத்துருங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் கிட்ட கேட்க அவன் ஐடி கார்டு கேட்டுட்டு இருக்கான். ஐடி கார்டு கொடுக்குறேன்னு சொல்லி கவர்மெண்ட் அடையாளத்தை காட்டி தூக்கிட்டு போங்கடா. வாட் இஸ் யுவர் ஐடி கார்டு? வாட் இஸ் யுவர் ஐடி கார்டு? வாட் இஸ் ரைட் கடா? ஆமா. ஏய் எப்படி எரிக்க போறீங்க? அது எவன் எரிச்சா என்னடா, அவங்கிட்டே கொடுக்க வேண்டியதாடா. ஐடி கார்டா கேக்குற அப்படி சொல்லி இந்த பெத்தி வந்துட்டு சார் நான் பெத்தி கிரிக்கெட் ஆட்டத்துல என்ன ஆட்டக்கூலியா வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். கிரிக்கெட் ஆட்டத்துல என்ன ஆட்டக்கூலியா ஏலத்துல எடுப்பாங்க. ஆமா இவர் பெரிய கோலி தோனி, ஐபிஎல் ஏலத்துல இவர் ஏலம் எடுத்து ஃபேமஸ் ஆயிட்டாரு. இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான் ₹1 ஏலம் எடுத்திருப்பானுங்க இந்த படத்துல இவனை. அந்த பயலுவையில ₹1 ஏறிட்டானுவையா. பாவண்டா அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? இப்ப அந்த பாடி கூட ஒரு ஃபைட் சீன், அந்த பாடியை கட்டி பிடிச்சிட்டு இவன் விடவே மாட்டேங்கிறான். WWE ஸ்மாக் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, போட்டு காலெல்லாம் உடையுது அந்த பணத்துக்கு. ஆல்ரெடி ட்ரெயின்ல அடிப்பட்ட பாடிடா அது. ஒரு பணத்துக்கு மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. பணம் அடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த பணத்தையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. இவன ஒரு 10 நாளைக்கு வச்சிருந்து அடி அடின்னு அடிச்சே அப்புறமா கொடுத்தானே. டேய் விட்டுங்கடா டேய், என்னமோ சில் ஸ்மிதாவோட பாடி மாதிரி அவனும் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கான், நீங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க. அந்த பணத்தை கீழே போட்டு அந்த பணத்து மேல உட்காந்துட்டு ஏதோ குரல் விதெல்லாம் காட்டிட்டு இருக்கான். என்னடி இது? ஏய் இப்படி போட்டு துன்புறுத்துறதுக்கு அந்த பாடி அவனுங்கிட்ட கொடுத்திருந்தாலே அந்த முனிசிபாலிட்டியில கொடுத்து எரிச்சிருப்பானுங்கடா. இப்ப அந்த பெத்தி பையலோட அடுத்த ஏம் குஸ்தி. அட மலக்குறங்க கேட்டு கிட்ட எல்லாம் உடைச்சுக்கிட்டு அப்படி உள்ள போறான். இத பார்த்த அந்த கவர் நாயுடு வந்து 4 குஸ்தி பிளேயரை அனுப்பி அந்த பெத்தி பையில போட்டு அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்து சாப்பிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. யோ கவர் நாயுடு நீதானையா வம்படியா அவங்கிட்ட போயிட்டு குஸ்தி கத்து தரேன் வரியான்னு கூப்பிட்டு இருந்த? அது வேற வாய், இது நார வாய். கடைசியில அந்த பெத்தி வந்து கால்ல விழுந்து கதறி ஆள்றா, எனக்கு கத்து கொடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கத்து கொடுக்குறேன்னே சொல்றான். அவன் எவ்வளவு ஈகோ பிடிச்ச ஆளா இருக்கான் பாருங்களேன் அந்த கவர் நாயுடு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? எதுக்கு எப்ப பார்த்தாலும் உருணையா இருக்க? கொஞ்சமாச்சும் சிரியா கொஞ்சம் நல்லா இருப்ப. ஃப்ரீயா ஒருத்த கிடைச்சிட்டு அவனை எப்படியாச்சும் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா எடுபடி வேலையும் இவங்கிட்ட கொடுத்து செய்ய சொல்றாங்க. மூட்டை தூக்கி போட சொல்றான், தண்ணி எடுத்து ஊத்த சொல்றான், அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து சாப்பாடு எடுத்து போய் கொடுக்க சொல்றான். நான் எடுபடி புரான், நான் எடுபடி வேலை தான் பாக்குறேன். யோ நீதானையா வந்து கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி வந்து உனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், ஆட்டக்கூலி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு ஆட்டம் தாமலே அடையாளம் உண்மையாவே கூலியாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டு வந்து அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். ஒண்ணும் இல்லைங்க, அந்த கிழட்டு பையன் என்ன பண்றான்னா இந்த கராட்டே கிட் படம் இருக்குல்ல அதுல வர்ற மாதிரி இந்த செய்யற வேலையில இருந்தே வந்து ட்ரைனிங் கொடுக்கறானாமா. நீ அப்படி வரியா? இந்த மூட்டை தூக்கி போறது தண்ணி எடுத்து ஊத்துறது எல்லாமே வந்து குஸ்தி ட்ரைனிங் ஆமா.
டேய் போடா நீயும் குஸ்தின்னு சொல்லி போறானே கிளம்பிட்டான். அப்பதான் உண்மையே சொல்றான், இது நீ வந்து கூலி வேலைன்னு தப்பா நினைச்சிட்டல்ல அப்படின்னு சொல்லி. யோ இத நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதுதானே. ஃப்ரீயா ஒருத்தன் கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் வாங்கிட்டு கடைசியா வந்து சொல்றாராம் இது வந்து குஸ்திக்கான ட்ரைனிங்னு சொல்லி. பாவம் அவன். வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உங்க சௌரிய புண்டைக்கு பேசுவோம், நாங்க படிச்சு உள்போமா. அப்புறம் இந்த அச்சம்மா வந்து இந்த பெத்தியை தேடி நைட் டைம்ல வருது. வேற டைமே கிடைக்கலையா உனக்கு? அவனே ஒரு மாதிரியான ஆளு, பகலே உக்கிரமா இருப்பான். நானே விசித்திரமான ஆளு. இப்ப அந்த பெத்தி கிட்ட போயிட்டு எனக்கு எவனோ ஒருத்தன் முத்தம் கொடுத்துட்டான், அது எவன்னு நீ கண்டுபிடிச்சு குடுன்னு சொல்லி அவங்கிட்டே போய் கேக்குது. இது எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கும் பாருங்க. அப்புறம் இன்டெலிஜென்ட்டா யோசிச்சு கீழே விழுற மாதிரி விழுந்து அவனை கட்டி பிடிச்சி, இதே கைதான் அவனுக்கு இருந்துச்சு, இதே நெஞ்சு தான் அவனுக்கும், இதே மூச்சு காத்து தான் அவனுக்கும், இதே வேர்வை நாத்தம் தான் அவனுக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிச்சாமா இவன் தான் சொல்லி. இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? ஆமா நான் தான் முத்தம் கொடுத்தேன், இந்த பெத்திக்கு வந்து முத்தம் கொடுத்தாதான் லவ், என்னோட லவ்வை வந்து முத்தத்தால தான் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பெத்தி பயலுக்கு முத்தம் கொடுத்தாதான் காதல். என்னடா முட்டா பாய் மாதிரி சொல்லிட்டு இருக்க? முட்டா பாயிலே ஒரு பொண்ணோட விருப்பமே இல்லாம முத்தம் கொடுத்துட்டு லவ்வ வந்து முத்தத்தால தான் இவர் வந்து சொல்லுவாராமா. பாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் லவ்வ சொன்னாதான்டா அந்த பொண்ணுக்கு ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நீ அந்த பொண்ணையே தொடணும். இவர் முன்னாடியே போய் முத்தம் கொடுத்து தான் லவ்வ சொல்லுவாராமா. இல்ல எதுக்கு லவ் பண்ற? உன்ன செருப்பால் அடிக்கணும். இது இல்லாம மலையடிக்காரனுக்கெல்லாம் வந்து இதுதான் லவ்னு சொல்லி இவன் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களையும் கோத்து விடுறான். மலையடி வார்த்தைக்காரனுக்கு இதான் காதல். இவன் முன்னாடி என்ன தெரியுமா சொன்னா, ரொம்ப சூடா இருக்கு மூடா இருக்கு, நான் போய் அந்த அச்சம்மாவை வந்து ருசி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிப்புட்டு அச்சம்மாவை ருசி பார்க்கணும்ல, ஒரு வாட்டி முடிச்சிடணும்ல. இப்ப வந்து லவ்னு சொல்லி அப்படி உருட்டுறாங்க. டேய் ஓலுட்னே சுத்ரியடா, என்னடா நீ எல்லாம் வெக்கமா இல்ல. இத கேட்டு அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. இப்ப அது வந்து நீ ஒருத்த மட்டும் தொட்டதுனால இப்ப பாதிலே இருக்கு, இப்ப நானும் தொட்டா முழுமை அடைஞ்சுன்னு சொல்லி முத்தம் கொடுக்குது. ஏன்டா இப்ப பார்த்தாலும் அசிங்கப்படுத்தா பேசுறீங்க? நீ நைட் டைம்ல வரும்போதே தெரியும் நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லி. ரெண்டு பேருமே காசியா தான் இருக்காங்க. செத்த பையல மூஞ்சி மோரியம் பண்ணி பரவாயில்ல, எங்க இதுல வாரியா வளரும். அடுத்து நம்ம சார்பட்டா பரம்பரை படத்துல வர சீன் எல்லாம் அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்கானுங்க. நீ இல்லப்பா கபிலா அப்படி சொல்லி அந்த ரங்கவாத்தியர் வந்து கூப்பிடுவார்ல, அந்த சீனை காப்பி பண்ணிருக்கானுங்க. நீ இதுல பத்ரா எது நீ கட்டல போட்டா. அதுக்கு இந்த சைடுல இருக்கிறவன் வந்து ஆட்ட கூலி கூட எல்லாம் வந்து ஆட சொல்றியா அப்படி சொல்லிட்டு கேவலமா சிரிச்சிட்டு இருக்கான். ஆட்ட கூலி கூட ஆட சொல்றியா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? அதே சீனு தான், அதே சிரிப்பு. அப்புறம் இந்த பெத்தி பையன் வந்து ஒருத்தன் ரெண்டு பேரை கூட அனுப்புன்னு சொன்ன உடனே இந்த நாய் வந்து இவன் கூட எல்லாம் ஆடணுமா அப்படி சொல்லிட்டு கேவலமா பேசிட்டு ரெண்டு பேரை வந்து அனுப்பி விடுறாங்க. இதுல நீங்க ரெண்டு பேரும் போய் அவனை ஜெயிச்சா கூட பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையாடா? அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்ல. இதுல இவன் வந்து குஸ்தி ஆட சொன்னா கிரிக்கெட்டையும் குஸ்தியும் மிக்ஸ் பண்ணி இவன் தனியா என்னமோ ஒரு கேம் ஆடி வின் பண்ணிட்டாங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். யோ கவர் ஆயிடு, என்னையா ட்ரைனிங் கொடுத்த? நீ கொடுத்த ட்ரைனிங்ல நீ சொன்ன மாதிரி ஆடாம அவன் பாட்டுக்கு ஒன்னு ஆடி வின் பண்ணிட்டாயா? இதுல வேற வந்து நீ மூட்டையை தூக்கி போறது தண்ணியை ஊத்துறதுன்னு சொல்லி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்த. இதுல ஒருத்த கதை கேட்க மலையெல்லாம் ஏறி ஒருத்தன் வந்தானே, அவனே இதெல்லாம் கேட்டு பைத்தியம் ஆகி இப்ப அவன் பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏய் நீங்க எல்லாம் பைத்தியம் மாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு, நீ மெண்டலா நீனு. இதுக்கப்புறம் ஒரு காமெடி வருது பாருங்க. இந்த லோக்கல்ல ஒரே ஒரு குஸ்தி போட்டியில வின் பண்ணதுனால ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி ஒரு வடக்கனுக்கு ஒருத்தனுக்கு வந்து இந்த கவர்னாய்டு வந்து அனுப்பி வைக்கிறான். அவன் அதை பார்த்துட்டு இவனை வந்து நேஷனலுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டாங்களாம். எப்படி பாருங்க, எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? டேய் கேக்குறவன் கேனையார் தான். கேரம் போர்ட கண்டுபிடிச்ச கே சவிகுமார் நீ வேணி. தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து என்ன சொன்னா நம்புவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்கானுங்க போல. நேஷனல்ல செலக்ட் ஆனனால ஒரு ஐட்டம் சாங் பார்சல், அது சுருதிகாசனை கூட்டு வந்து டான்ஸ் ஆட வச்சிருக்கானுங்க. டேய் எதுக்குடா சுருதிகாசன்? ஆல்ரெடி ஒரு பொண்ணு இதே மாதிரிதாடா இந்த படத்துல சுத்திட்டு இருக்கு. எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? அதையும் விட்டு வைக்கல, இந்த பொண்ணு இப்படிதானே சுத்திட்டு இருக்கு, இதுவும் சேர்த்து டான்ஸ் ஆடுவோம் ஐட்டம் சாங்லன்னு சொல்லி ரெண்டு பேரையும் ஆட விட்டு நடுவுல இவனை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்ன எழவியாது. அப்புறம் குஸ்தில செமிஃபைனல் மேட்ச்ல போய் கலந்துக்கிட்டு அங்கேயும் வந்து ஏதோ அந்த இடத்துல தூக்கி போட்டெல்லாம் ஒரு குரலை விதை பண்ணி வின் பண்ணிட்டான். இப்போ கால் எலும்பு ஏதோ முறிஞ்சு போச்சான், அதனால இனிமே அவனால குஸ்தியை வந்து ஆட முடியாதான். அதனால அவன் பைத்தியமே ஆயிட்டான் பாவம். என்ன கொடுமை சரவணனது.
கால்ல எல்லாம் விழுந்து அந்த கவர் நைட் கிட்ட போயிட்டு கெஞ்சிட்டு இருக்கான், வாங்க குஸ்தி விளையாடலாம்னு சொல்லி. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இதனால கடுப்பாய் எனக்கு யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டெல்லிக்கு வந்து கிளம்பிடுறான். இதனால அந்த அச்சம்மா வீட்டுல வந்து மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க, அவன் வந்து போயிட்டான்ல அப்படின்னு சொல்லி. அதனால விபரீத முடிவு எடுத்து தனக்குத்தானே வந்து தாலி கட்டிக்கிட்டாலாம். அவன் வந்து டெல்லிக்கு போயிட்டனால உனக்கு நீயே தாலி கட்டிக்கோ, உனக்கு நீயே குழந்தை பத்துக்கோ, என்னன்னோ பண்ணிக்கோ, எந்த பயனும் இல்ல. இவன் எதுக்கு டெல்லிக்கு போனான் அப்படின்னா அவங்க ஊர்ல ட்ரெயின் நிப்பாட்டணும் அப்படின்றனால வந்து டெல்லிக்கு போய் எல்லாருக்கும் மனு கொடுத்துட்டு இருக்கான். இதுல கடுப்பாய் வந்து அந்த ரன்னிங் ரேஸ் போவாங்களா, அந்த பிசிக்கலி சேலஞ்சான பர்சன்ஸ் எல்லாம், அந்த கேமை நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரெயின்ல போகும்போது இவன் காலை நீட்டி உடச்சிக்கிட்டு அந்த கேம்ல வந்து இவன் கலந்துக்கிறானா. அதுக்கு எதிராக காலெல்லாம் உடச்சிக்கிட்டு நீ அந்த கேமுக்கு போனா, சுலபமா உட்காந்து விளையாடுற மாதிரி எவ்வளவு கேம் இருக்கு. கேரம் போர்டு இருக்கு, செஸ் இருக்கு, இதெல்லாம் விளையாடி கூட உங்க ஊரோட கஷ்டத்தை சொல்லாமல. ஐடியா தெரியாத பெத்தி பயலே. இதுக்கு இங்க ஒருத்தன் பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். படம் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபேவரட் பிளேயர் கூட பிரதிதான். யூசுவலி எல்லா படத்துலயும் ரன்னிங் ரேஸ் இருக்குல்ல, ஹீரோ முன்னாடி ஓடிடுவாரு, அதுக்கப்புறம் பார்த்தா கால் தடி கீழே விழுந்துருவாரு, அதுக்கப்புறம் பழசெல்லாம் ஞாபகம் வரும், பிளாஷ்பேக் வரும், திரும்பி ஓடி போய் வின் பண்ணிடுவாரு. அதே தான் எடுத்து வச்சிருக்கானுங்க. பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நமக்கு போகாம இருக்குது. இந்த கனா பட கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே காப்பி பண்ணிருக்கானுங்க. இந்த சீன்ல அவங்க ஊர் கஷ்டத்தெல்லாம் உட்காந்து மைக்ல சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்து கதறி கதறி எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. இந்த பைசன் படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்கல்ல அவங்க விளையாடுறத பார்த்துட்டு, அந்த மாதிரி இந்த படத்துலயும் வந்து முன்னாடி எல்லாம் வந்து அவனை வெறுப்பா பேசினவங்க, ஜாதி வச்சு திட்டினவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களாம். இவன் வந்து இந்த விளையாடி ஜெயிச்சதுனால. எப்படா எல்லாரும் ஒரே டைம்ல திருந்திட்டீங்க? நோய் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இப்ப அவன் நினைச்ச மாதிரியே அவங்க ஊருக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்துருச்சு. இவ்வளவு நேரம் வந்து அந்த மலையில காட்டுல எல்லாம் நடந்து வந்து ஒருத்த கதை கேட்டுட்டு இருந்தானே, அவன் வந்து அதே ட்ரெயின்ல வந்து கதையெல்லாம் கேட்டு முடிச்சு திரும்பி போறானா. டேய் பாவண்டா அவன், நீ விடுற புருடா கதையை கேட்கறதுக்கு பல கிலோமீட்டர் நடந்து வந்தான்டா அவன். ட்ரெயின்லயே கூப்பிட்டு வந்து நீ சொல்லிருக்கலாமேடா, நீ எதுக்கே இவ்வளவு தூரம் அந்த கதையை கேட்டு வந்த? இந்த கதையை கேட்கறதுக்கு பதிலா 4 பிளேயர்ஸை கண்டுபிடிச்சிருக்கலாம் போயிட்டு, இந்த மாதிரி இந்தியாவுக்கு எவனாச்சும் மெடல் வாங்கி தரவன. சம்பந்தமே இல்லாம வந்துட்டு போயிட்டான். நான் கொஞ்சம் மென்டல். ஓகே, அந்த மூவி ரோஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். வேற என்ன படத்தை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரெக்டா?